சாதாரண மக்களுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு சொத்து வரி எந்த கட்டண உயர்வுமே இல்லாமல் உங்களால் தான் பண்ண முடியுதா? அப்போ நீங்கள் இந்த சைடு வாங்கி இந்த சைடு தலையில் தானே வைக்கிறீங்க. அதே அறிவாளி ஜெயரஞ்சனுக்கு நான் என்ன கேட்குறேன்னா வந்து நீங்கள் வாங்கின நீங்கள் கடன் வாங்குறீங்களா 5 வருஷத்தில் நீங்கள் எதோட நாங்கள் விலையுமே உயர்த்தலை அப்படின்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. உங்கள் அப்பன் கட்ட வேணும், எங்கள் அப்பனும் கட்ட வேணும், உங்கள் அப்பனும் கட்ட வேணும், யாரோட அப்பனும் கட்ட வேணாம். நீ எல்லா இதுலேயுமே கட்டண உயர்வு இருக்குல்ல. கட்டண உயர்வு இல்லாமல் நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறீங்க. நீங்கள் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் கேடும் கட்டுப்போ. ஏன்னா நீ வந்து தெரிஞ்சோ தெரியாமல் உங்களை தூக்கி வச்சுட்டாங்க, திமுகவில் ஆட்சியில் வச்சுட்டாங்க. தானாக போகிற வரைக்கும் வேறு வழி கிடையாது. ஸோ ஆனால் நீங்கள் எல்லா கட்டணத்தையும் உயர்த்துறீங்கல்ல, அது எங்கேருந்து வருது? யார் அப்பா வீடு சொத்துது? ஸோ அது எப்படி சரியாகும்? அதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்குதா? இல்லை ஜெயரஞ்சன் உங்களோட சொந்த காசு நீங்கள் கட்ட போகிறீங்களா? இல்லை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட சொத்துல ஒட்டுமொத்த எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் இவங்களோட சொத்துல கட்ட போகிறீங்களா? கிடையாது. சாதாரண மனுஷன் 5 ரூபாய்க்கு வாங்கின பொருள் இன்றைக்கி 10 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஸோ 100 ரூபாய்க்கு வாங்கின பொருள் இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு வந்துருச்சு. இது எப்படி வந்தது? அதே பொருளாதார புள்ளி வந்து இதுக்கு பதில் சொல்லணும். அது உங்களால் சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. உங்களுக்கு அதான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு வந்து மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அரசியல் அறிவு இல்லை அப்படிங்கிற அரசியல்னா பேசிக் நாலேஜ் இதெல்லாம் அவங்க பார்க்குறதே கிடையாது. நீங்கள் 3 வருஷம் வந்து பொங்கலுக்கு எதுவுமே காசே கொடுக்கல. அதாவது எப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 5000 கொடுன்னு சொன்ன ஆளுக்கு நீங்கள் 5 வருஷமும் சேர்த்து நீங்கள் 5000 தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ மக்கள் வந்து அதை வந்து ரொம்ப சீரியஸாக என்ன சொல்கிறது, ஒரு இன்னைக்கு 3000 கொடுத்துட்டாங்களா, இன்னைக்கு 3000 கொடுக்குறாங்கன்னா இந்த சிச்சுவேஷன் பார்க்க இன்னைக்கு என்ன இருக்குது இதை தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த தெளிவான அரசியலறிவு இல்லைங்கிறத இவங்க பயன்படுத்தி கொண்டு தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் அந்த ஆட்சிக்கு வரதுக்கான எல்லா வேலைகளையும் பார்க்குறாங்க. தைரியமாக பொய் சொல்கிறது மட்டும் இல்லை, இப்போ மிரட்டி பார்க்குற மாதிரி உனக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு என்ன வந்ததுன்னா உங்களுக்கு என்ன வந்தது? உங்கள் அப்போட சொத்துல நீங்கள் எடுத்து கொடுக்கல. பாதிக்கப்படுறது சாதாரண மக்கள் தானே. ஸோ அந்த சிந்தனைலாம் அவங்களுக்கு கிடையாது. எவன் கெடுக்கட்டு போனான்னா 5 லட்சம் இன்னும் 5 லட்சம் கடன் கோடி கூட இவங்க கடன் வாங்குவாங்க. அது அந்த கடன் வாங்கினா பாதிப்பு நமக்கு அப்படிங்கிறத வந்து மக்களுக்கு புரியணும். அந்த அரசியல் அறிவு வராத வரைக்கும் இதை மாதிரி ஆட்களை வந்து ஆடிக்கிட்டு தான் இருப்பாங்க.